சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்புல பிரம்மாண்டமா கூலி திரைப்படம் உருவாகி இருக்கு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகி இருக்கிற கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 வெளியாக போகுது. இந்த படத்துடைய பட்ஜெட், நடிகர்கள் யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு, பாக்ஸ் ஆபீஸ் குறித்த பல தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில கூலி படத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கூடுதலா இன்னும் சம்பளம் கேட்டதா வேற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. கூலி டீசரை பார்த்த பிறகு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. பட் இருந்தாலும் கூலி திரைப்படத்துல யார் யாருக்கு என்னென்ன சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்தாலே ஷாக்கிங்கா இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களுக்கு 150 கோடி, லோகேஷ் அவர்களுக்கு 50 கோடி, அமீர் கானுக்கு 20 கோடி, அனிருத்துக்கு 15 கோடி, நாகார்ஜுனாவுக்கு 10 கோடி, சத்யராஜுக்கு 5 கோடி, ஸ்ருதிகாசனுக்கு 4 கோடி, பூஜா ஹெக்டேக்கு 3 கோடி, உபேந்திராவுக்கு 4 கோடி அண்ட் சௌபினுக்கு 1 கோடி. ஆக மொத்தம் சம்பளத்தை கணக்கு பண்ணாலே 262 கோடி சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. என்னப்பா சன் பிக்சர்ஸ் இந்த அளவு வாரி இறைச்சிருக்கீங்க, சூப்பர் ஸ்டார் மேலையும் டைரக்டர் லோகேஷ் மேலையும் அவ்வளவு நம்பிக்கையா அப்படின்னு ரசிகர்கள் இப்பயே கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படம் கண்டிப்பா 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு பலருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரம்மாண்டமான நடிகர்கள் அண்ட் ஒரு பக்கம் நம்ம டைரக்டர் அப்படின்னு இது உலகளவிய எதிர்பார்ப்பாவே இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூலி டீசரை வச்சு பார்க்கும் போதே பலரும் இப்போ பல மாதிரி பேச தொடங்கியிருக்காங்க. ரஜினிகாந்தும் சத்யராஜும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சத்யராஜுடைய மகள் தான் ஸ்ருதிஹாசன். சத்யராஜுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவரை காப்பாத்துறதுக்காக தான் அவருடைய மகளுக்காக ரஜினிகாந்த் மறுபடியும் களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் சம்பவங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதைக்களமா இருக்கும் அப்படின்னு இப்பவே கூலி டீசரை பார்த்தே பலரும் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியால வரக்கூடிய இந்த படம் கதைக்களத்தோட ஒன்றாகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். கூலி திரைப்படம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.